சுந்தரி நீயும். அத்தியாயம் 11. லீ ராயல் மெரிடியனில் இருந்து டென்ஷன் ஆபீஸ் பார்ட்டியில் இல்லை. டிபார்ட்மெண்ட் பூராவும் தங்கள் குடும்பத்தோடு வந்து குழுமி விட்டார்கள். பாண்டேவின் அழைப்பு அப்படி உள்ள பூர்வமான மன மகிழ்ந்த அழைப்பு. பாண்டே வெகு சந்தோஷமாக அலுவலக ஊழியர் குடும்பங்களுக்குள் புகுந்து புறப்பட்டார். கணவர்களை பற்றி மனைவிகளிடம் கலாய்த்தார். மனைவிகளை பற்றி கணவர்களிடம் புகழ்ந்து தள்ளினார். இந்த ஆளை நீ வீட்டில் எப்படி சமாளிக்கிறேம்மா? வம்புக்கார பையனாச்சே என்றார் மனைவியிடம். அரே, உன் ஆளு இவ்வளோ சாதுவாக இருக்காங்க, நீ கொடுத்து வச்சவனுப்பா என்றார் கணவனிடம். ஐயோ சார், நீங்கள் அவளை வீட்டில் வந்து பார்க்கணுமே என்று கணவன் பரபரக்க. எங்கும் சிரிப்பு. உனக்கு அப்பா பிடிக்குமா, அம்மா பிடிக்குமா என்று குழந்தைகளிடம் கேள்வி கேட்பார். 2 பேரையும் பிடிக்காது, உங்களைத்தான் பிடிக்கும் என்று ஒரு குட்டி பொன். அரே பாய், நம்மளை பிடிக்குதாம்ப்பா இந்த பொண்ணுக்கு. அப்போ இதை நான் என் வீட்டுக்கு தூக்கின்னு போகிறேன் என்று அவர் கலாய்த்த போது, நானும் வரேன் என்று இன்னும் சில குழந்தைகள் அவரோடு சேர்ந்து கொண்டன. பாண்டே மகிழ்ந்து சிரித்தார். கூட்டம் ஆரவாரித்தது. குழந்தைகளுக்கு அவரே உணவு பரிமாறினார். வேண்டிய அளவு சாக்லேட், ஐஸ்கிரீம்களை எடுத்து வழங்கினார். கை குழந்தைகளை தூக்கி கொஞ்சினார். ஜெனரல் மேனேஜரின் இந்த உல்லாச முகம் ஊழியர்களை உற்சாகப்படுத்தியது. தயக்கங்கள் எல்லாம் உடைப்பட்டு போயிற்று. ஆடத் தெரிந்தவர்கள் ஆடினார்கள், பாடத் தெரிந்தவர்கள் பாடினார்கள். குழந்தைகள் குதித்து கும்மாளமிட்டார்கள். மாப்பிள்ளை அரவிந்தும் மணப்பெண் அஸ்வதியும் கூட மேடையிலிருந்து கீழிறங்கி கும்பலில் வந்து கலந்து கொண்டார்கள். நீரஜா இந்த நிகழ்ச்சிக்கும் வந்திருந்தாள். அஸ்வதியின் ஸ்பெஷல் அழைப்பு. அதோடு அவள் கல்லூரி தோழிகளும் பலரும் வந்திருந்தார்கள். அவர்கள் ஒரு பக்கம் மேடையை கலக்கி கொண்டிருக்க, எங்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷம் சொல்லி மாளாது. தியாகு சுந்தரியை அழைத்து வந்திருந்தான். பாண்டே கண்டித்து சொல்லியிருந்தார், கட்டாயம் மனைவியோடு தான் வர வேண்டும் என்று. GM பார்ட்டி தர்றார், உன்னையும் அழைத்து கொண்டு வரச் சொன்னார் என்றார் சுந்தரியிடம். அவள் விழிகள் விரிய அவனை பார்த்தாள். அப்போ நானும் வரணுமா? ஆமாம். என்ன புடவை கட்டிக்க? ஏதோ ஒன்று. இதில் எது நல்லா இருக்கு என்று உள்ளே போய் கையில் 2 புடவைகளுடன் வந்தாள். திகைப்பாக இருந்தது. இது என்ன புதிதாய்? ஏதாவது ஒன்று கட்டிக்க என்றான். இல்லை, நீங்கள் சொல்லுங்க. சரி, அந்த ரோஸ் கட்டிக்க என்றான். லீ ராயல் ரிசப்ஷனில் நீரஜா ரோஸ் புடவையில் மேடை ஏறியது ஞாபகம் வந்தது. இவர்கள் உள் நுழைந்தபோது நீரஜாதான் முதலில் எதிர்பட்டாள். அவளை சுற்றிலும் மாணவிகள் கொட்டமடித்து கொண்டிருந்தார்கள். ஹாய் என்றாள். இவனை பார்த்து ஹாய் என்றான். சங்கடமாக இருந்தது. சுந்தரியை எப்படி இவளுக்கு அறிமுகப்படுத்துவது? ஆனால் நீரஜா எந்த தயக்கமும் இல்லாமல் நேராக சுந்தரியை பார்த்து, இவங்க தான் உங்கள் மனைவியா என்றாள். தலையசைத்தான். நைஸ் டு மீட் யூ என்று சுந்தரியை நோக்கி கை நீட்டினாள். சுந்தரி கொஞ்சம் தயங்கி பின் நீட்டிய கரங்களை பற்றி கொண்டாள். உங்கள் ஆஃபீஸில் வேலை பண்ணுறவங்களா என்றாள் இவனிடம். இல்லை, இவங்க அஸ்வதியின் டீச்சர் என்றான். ப்ரொஃபஸர் என்றால் அவளுக்கு புரியுமோ என்னமோ. உங்களை எங்கேயோ பார்த்தார் போல இருக்கு என்றாள் நீரஜாவிடம். தியாகு அதிர்ந்து போனான். அப்படியா, எங்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்றாள் நீரஜா விளையாட்டாய். பார்த்தா போல இருக்கு, ஆனால் சரியா ஞாபகம் வரலை. சரி, ஞாபகம் வர்றப்போ சொல்லுங்க என்று சொல்லி சிரித்தாள். சுற்றிலும் இருந்த மாணவிகளை பார்த்தாள். இவங்க எல்லாம் உங்கள் கிட்ட படிக்கிற பசங்களா என்றாள். ஆமாம், எனக்கு டீச்சர் வேலை ரொம்ப பிடிக்கும் என்றாள். அப்போ நீங்களும் டீச்சராகி இருக்கலாமே. எங்கள் SSLCயோட எங்கள் வீட்டில் என்னை நிப்பாட்டிட்டாங்க. காலேஜுக்கு போனால் கெட்டு போயிடுவேனாம். சுற்றியிருந்த மாணவிகள் ஹாவென்று சிரித்தார்கள். நீரஜா அவர்களை பார்வையால் அடக்கினாள். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டீச்சர். உங்கள் பேர் என்ன என்றாள். டீச்சர்னே கூப்பிடுங்களேன். பேர் எதுக்கு என்றாள் நீரஜா. தியாகுவுக்கு அப்பாடா என்று இருந்தது. டீச்சர் வேண்டாம், அக்கான்னு கூப்பிடுறேனே. ஓகே பேஷா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அக்கா. ஒரு நாளைக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அக்கா என்றாள். வரேன், ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் என்னை கூப்பிடவே இல்லையே என்றாள். கூப்பிடுங்க என்றாள் இவன் பக்கமாய் திரும்பி. தியாகு செய்வதறியாது திகைத்தான். வீட்டுக்கு திரும்புகையில் சுந்தரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பதாக பட்டது. இப்படி ஒரு கோலாகலமான பார்ட்டியை இதற்கு முன் அவள் பார்த்ததே இல்லை. அந்த ரிசப்ஷன் ஹாலே அவளை விரட்டியது. எத்தனை அழகு!
எத்தனை பிரம்மாண்டம்! கிராமங்களில் ஸ்பீக்கர் கட்டி செய்யும் கல்யாணங்களையே பார்த்திருந்தவளுக்கு இது பெரிய பிரமிப்பாக தான் இருந்திருக்கும். அதோடு தியாகுவோடு தனியாக அவள் வெளியில் வருவதும் இதுதான் முதல் முறை. அது இன்னொரு சந்தோஷம். தியாகு அவளோடு அதிகம் பேசவில்லை என்றாலும் அவன் பக்கத்தில் இருந்ததே போதுமானதாக இருந்தது. கல்யாணமான இந்த 3 ஆண்டுகளில் அவள் ஒருவாறு அவனை புரிந்து கொண்டிருந்தாள். அவனுக்கு தன் மீது விருப்பும் இல்லை. அவனுக்கு ஏற்பாடு செய்த பெண்ணை கட்டி கொண்டிருந்தால் ஒருவேளை சந்தோஷமாக இருந்திருப்பானோ? ஆனால் கடைசி நிமிஷத்தில் அந்த கல்யாணம் கேன்சல் ஆனது நிச்சயம் அவனுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்திருக்கும். தனக்கு மட்டும் என்ன, அந்த நடு இரவில் திடீரென்று தன் அம்மா தன்னை எழுப்பி தான் தியாகுவை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அதிர்ச்சியாகத்தானே இருந்தது. தியாகுவை அவளுக்கு முன்பே தெரியும். நல்லவன்தான். அவனை திருமணம் செய்து கொள்வதில் அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தன்னை அவனுக்கு பிடிக்குமா என்று தெரியவில்லையே. அவன் வேறு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருந்தானே. ஆனால் மாமியாரே வந்து அவளை பண்ணிக்கொள்ள விரும்புகிறான் என்று சொன்னபோது மறுக்க எந்த காரணமும் இல்லை. ஆனால் திருமணத்துக்கு பிறகுதான் தன் அம்மாவின் கட்டாயத்தின் பெயரில் வேறு வழி இல்லாமல் அவன் தன்னை பண்ணி கொண்டிருக்கிறான் என்று அவளுக்கு புரிந்தது. இனி என்ன பண்ண முடியும்? அவன் மீது அவளுக்கு கோபம் இல்லை. மாறாக அவனை நினைத்து பாவமாகத்தான் இருந்தது. அவனுக்கு பிடிக்காத கல்யாணத்தை அவன் மீது சுமத்தி எல்லா மகிழ்ச்சியையும் கெடுத்த தன் மாமியாரின் மீது மட்டும்தான் அவளுக்கு கோபம் வந்தது. இப்ப என்னவாயிற்று? தியாகுவும் சந்தோஷமாயில்லை. தானும் வாழவில்லை. அவனுக்கு ஏற்பாடு செய்து நின்ற போன அந்த பெண்ணின் கதியும் என்னவோ? ஆனால் எந்த பிரச்சனைகளும் தராமல் தியாகு தன்னை நிம்மதியாக வைத்திருக்கிறான் என்பதில் மட்டும் அவளுக்கு திருப்தி. அத்தோடு தன் அம்மாவும் தன் கூட இருக்க அனுமதித்திருக்கிறானே, அது போதாதா? நன்றி, வணக்கம்.